So hi hello guys, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல NCERT 6th standard English bookல இருக்க book back exercises ரெண்டு லெசனோடது பார்க்க போறோம். So வீடியோக்குள்ள போலாம். So first a bottle of dew லெசன்ல இருந்து முக்கியமான ரெண்டு exercises கொண்டு வந்திருக்கேன். So அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். There was a farmer who had a dash coconut plantation. So இங்க வந்து என்ன சொல்றாங்க, ஒரு farmerக்கு ஒரு dash coconut plantation இருந்துச்சு அப்படின்னு. So இங்க 6, 7, 8 words கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து எந்த words கரெக்ட்னோ இங்க இந்த blankல fill பண்ணணும். So இதை எப்படி fill பண்றது? farmerக்கு ஒரு வேர்ட்ஸை ரீட் பண்ணி fill ஆகுதான்னு பார்ப்போமா? Who had a promised coconut plantation வருமா? வராது. luck coconut plantation வருமா? வராது. difficult வருமா? வராது. spending வராது. remember வராது. market வராது. cheated வருமா? வராது. huge coconut plantation தான் வரும். ஏன்னா ஒரு அவர்கிட்ட ஒரு farmer கிட்ட ஒரு பெரிய huge coconut plantation இருந்துச்சு. So இங்க வர வேண்டிய word huge. அடுத்து he worked hard and did not depend on dash அப்படி. அவன் கஷ்டப்பட்டு உழைச்சான். he did not அவன் யாராலையும் டிபெண்டா இல்லை. he did not depend on luck தான் வரும். ஏன்னா அவன் லக்கை நம்பி மட்டுமே இல்லை, அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து லக் வரும். ஓகேவா? Every day was dash but he did not give up. Every day was dash ஆனா அவன் விட்டு கொடுக்காம பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. So every day was hard வருமா, difficult வருமா, remember, cheated, promised, difficult. எல்லா டேயும் கஷ்டமா இருந்துச்சு ஆனா he did not give up னு வரும். இப்போ இங்க வந்து first ஒன்னு, luck வந்து second ஒன்னு, third one இது. One day a man bought a bag of coconuts from him and dashed to pay him the money the next day. ஒரு நாள் ஒருத்தன் வந்து அவன் கிட்ட இருந்து நிறைய கோகோனட்ஸ் வாங்குறான். and dashed ஆனா அடுத்த நாள் and dash அடுத்த நாள் கொடுக்குறேன்னு சொன்னான் அந்த மணியை அப்படின்னு என்ன வரும்? he promised வருமா, cheated வருமா? அவன் ஏமாத்திட்டான் அடுத்த நாள் வருமா, நாளைக்கு கொடுத்துறேன்னு ப்ராமிஸ் பண்ணான்னு வருமா? நாளைக்கு கொடுத்துறேன் ப்ராமிஸ் பண்ணான்னு தானே வரும். ஸோ இதுதான் ப்ராமிஸ் தான் ஃபோர்த். Days passed and the man did not pay him anything. நிறைய நாள் போச்சு ஆனா அந்த பே பண்றேன்னு சொல்லிட்டு போனவன் காணோம். The farmer felt cheated. இங்கதான் cheated. ஏன்னா காசு கொடுக்காதனால cheated ஃபீல் பண்ணான், அதாவது ஏமாத்திட்டானோன்னு ஃபீல் பண்ணான். About 2 months later he met the same man and asked him about the money. 2 மாசத்துக்கு அப்புறம் அதே மனுஷனை ஒரு வாட்டி பார்க்கறான். பார்த்தா அப்ப வந்து அவன்கிட்ட அந்த காசை பத்தி கேட்கறான். The man said, oh, I had forgotten. அந்த மனுஷன் என்ன சொல்றான்னா, ஐயோ நான் மறந்துட்டேன்னு ஈஸியா சொல்றான். Now I remember buying coconuts from you and he paid the money. இப்போ அவனுக்கு ஞாபகம் வருது நான் கோகோனட்ஸ் உங்ககிட்ட இருந்து வாங்கினேன் அப்படின்ட்டு. அதனால அவன் வந்து மணியை மறுபடியும் கொடுத்துட்றான். அவ்வளவுதான் இந்த எக்ஸசைஸ். ஸோ இது வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோவிங். ஏல கொடுத்துருக்கத நம்ம பியோட வேர்ட்ஸ் இந்த வேர்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணி பியில் இருக்க கரெக்டான சென்டென்ஸ் கூட மேட்ச் பண்ணும். ஸோ நான் இங்கே வந்து நம்பர்ஸ் போடுறேன், 1 1 1 போடுறேன். அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த வேர்ட்ஸ் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி. ஓகேவா? The children submitted their work before the deadline. கரெக்டாக இங்கே பாருங்க, ஒரு டெட்லைனுக்கு அதாவது டைம் கொடுத்துறதுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணும் சில்ட்ரன்ஸ் ஒர்க். ஸோ இங்கே 1, அதே மாதிரி இங்கே 1, இங்கே 1. He did not want to try rock climbing because he did not. ஏன்னு கேட்குறாங்க. கரெக்டா ஏன்னு தான் நம்மளுக்கு கொஸ்டின். ஏன் ராக் கிளைம்பிங் ட்ரை பண்ண மாட்டான்? அதனால பிகாஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணி ஆஃபீஸ் அவனுக்கு ஹைட்னா பயம், அதனால ட்ரை பண்ண மாட்டான்னு வரும். ஸோ செகண்டுக்கு இது இது. Third, the children ran towards the gate as soon as the bell rang. அதாவது childrens வந்து கேட் பக்கத்துல ஓடி போனாங்க பெல் அடிச்ச உடனே அப்படின்னு வரும். ஓகேவா? as soon as bell, as soon asனா பெல் அடிச்ச உடனே அப்படின்னு அர்த்தம். Fourth, Nitin was late to school today as there was a traffic jam. Traffic jam இருந்தனால நித்தின் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட் அப்படின்றாங்க.
ஸோ இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு. அடுத்த எக்ஸசைஸ்க்குள்ள போகலாமா? அடுத்து த ரேவன் அந்த ஃபாக்ஸ் லெசன்ல இருக்க பின்னாடி இருக்க 2 முக்கியமான எக்ஸசைஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுவும் ஆக்சுவலாக மேட்ச் த ஃபாலோயிங் தான். இது எப்படின்னா வேர்டோட மீனிங் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பர்ச். இது ஆக்சுவலாக புக்கில் லெசன் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க, நான் இருந்தாலும் ஃபில் பண்ணுறேன். பர்ச்னா என்னன்னா ஸ்மால் பீஸ் ஆஃப் ஃபுட்டா இல்லை, லுக்ட் வித் இன்ட்ரெஸ்ட் அட் சம்திங்கா இல்லை, ஃபீலிங் தட் யூ ஆர் பெட்டர் தேன் அதர்ஸா இல்லை, sat on a branch illa, to look for something illa, a small area of forest with similar kind of trees illa, branch of a tree. So perched na enna na yosinga, na ungalku 1 minute time tharen. ஸோ பர்ச்னா நான் ஆக்சுவலாக சொன்ன மாதிரி சிட் ஆன் அ பிரான்ச். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரேவன் எதில் உட்காந்துருக்கு? பிரான்ச்சில் உட்காந்துருக்கு, ட்ரீயோட பிரான்ச்சில் உட்காந்துருக்குன்னு தானே சொல்லுவோம். ஸோ பர்ச்னா பிரான்ச்சில் உட்காந்துருக்குன்னு அர்த்தம். மார்சல், இந்த வேர்டு நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். மார்சல் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம், ஃபுட்டோட பருக்கு அந்த மாதிரி. ஸோ இல்லைன்னா ஃபுட்டோட பாகம் அப்படின்னு, ஸ்மால் பீஸ் ஆஃப் ஃபுட். சீக்னா என்னது? தேடுற மாதிரி தானே, அதாவது தேடுற மாதிரி. ஸோ சீக் பாருங்க, டு லுக் ஃபார் சம்திங்னு இருக்கா. ஸோ இதுதான். ப்ரைடுனா என்னது? நம்ம வந்து நம்மளை பற்றியே ஃபீலிங் தட் யூ ஆர் பெட்டர் தேன் அதர்ஸ், நம்ம தான் எல்லாத்துலேயுமே அப்படின்னு நினைக்கிறது தான் ப்ரைடு. ஸோ இங்கே பாருங்க, அதே வேர்டுக்கு மீனிங் இருக்கு பாருங்க, ஃபீலிங் தட் யூ ஆர் பெட்டர் தேன் அதர்ஸ். ஸோ ப்ரைடுக்கு இதுதான். ஃபிஃப்த் ஐடு, ஒரு இதை இன்ட்ரெஸ்டோட பார்க்கறது பேர் தான் இது நல்லா இருக்கே எனக்கு வேணுமே அப்படின்னு நினைக்கிறது. இங்கே ஃபாக்ஸ் அந்த ரேவன் வச்சிருந்தது அப்படி தானே பார்த்துச்சு, அதனால லுக்ட் வித் இன்ட்ரெஸ்ட் அட் சம்திங். சிக்ஸ்த் லிம்ப். லிம்ப்னா என்னன்னா வந்து கை காலையும் லிம்புன்னு சொல்லுவோம், ஆனா இங்க வந்து பிரான்ச் ஆஃப் ட்ரீயை தான் நம்ம லிம்புன்னு சொல்றோம். வுட்ஸ், a smaller area of forests with similar kind of trees தான் நம்ம woodsன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக நம்ம ஃபாரஸ்ட்டை வந்து woodsன்னு சொல்லுவோம், நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் woods. ஓகேவா? அடுத்து read the following lines and answer the questions that follow. Sir Raven, you are a handsome bird, such feathers. If you would only sing, the birds of these woods would call you a king. இங்க ஆக்சுவலாக ஒரு ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிங், கிங். ஸோ சச் ஃபெதர்ஸ் ரெஃபர் டு டேஷ் ஃபெதர்ஸ். இங்கே எதை அவரை வந்து ப்ரௌடாக்க ஃபீல் பண்ணுறதுக்காக ஃபாக்ஸ் என்ன பண்ணுது? பெருமை பேசுது. கரெக்டாக உனக்கு இருக்கா, நீ எவ்வளோ அழகான பேர்டு, உனக்கு எவ்வளோ அழகான ஃபெதர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அப்போது அந்த ஃபெதர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க அழகாக இருந்தால் தானே சொல்ல முடியும். அதனால ஷைனி அண்ட் பியூட்டிஃபுல் ஃபெதர்ஸ் தான் அர்த்தம். Why would the birds of the woods call the raven king? ஏன் இங்கே கான்டெக்ட் படி சொல்கிறாங்கன்னா, நீ சார் ரேவன் வந்து ஒரு ஹேண்ட்ஸமான பேர்டாக இருக்கனால அந்த பேர்ட்ஸ், அந்த வுட்ஸில் இருக்க பேர்ட்ஸ் எல்லாமே சார் ரேவனா கிங்னு சொல்லுவாங்கன்னு அந்த ஃபாக்ஸ் சொல்லுது. Why does the fox address the raven as sir? இங்கே ஏன் சார்னு சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ரேவன் வச்சிருக்கிறது ஃபுட்டை வாங்குறதுக்காக பெருமை பேசுது, ஆனால் இன்னொன்னுக்கும் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்காக, அப்பதான் வந்து நம்பூனுக்காக. ஓகேவா? The raven, who did not see the joke, forgot that his voice was just a croak. He opened his beak in his foolish pride அப்படின்னு போட்டிருக்காங்க. Why did the raven open his beak? ஏன் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கா? பாட்டு பாடு, பேசு அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால அது பண்றதுக்காக ஓப்பன் பண்ணிச்சுப்பாங்க. கம்ப்ளீட் த ஃபாலோயிங் வித் ஒன் வேர்ட் ஃப்ரம் த கிவன் லைன். ஸோ ஃபாக்ஸ் வந்து இங்கே கிளவரா இருக்குன்னு நம்ம பார்த்துக்கோ. ரேவன் வந்து என்னது? ஃபூலிஷ். ஓகேவா? Why does the raven forget that his voice is just a crow? ஏன் மறந்து போச்சு அவனோட ஒரிஜினல் வாய்ஸ்னா, ஃபாக்ஸ் என்ன பண்ணுது? ரொம்ப பெருமை பேசுதா ரேவனை. இப்போ நம்மளை பற்றி ஒருத்தவங்க நல்லா உன் வாய்ஸ் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உண்மையிலே வாய்ஸ் நல்லா இருக்கு போல நம்ம நம்புவோம். ஓகேவா? அதே மாதிரி ரேவனும் நம்பியிருக்கு. அதனால வாய் திறந்து பாட ஆரம்பிக்க ட்ரை பண்ணிருக்கு. எது மறந்து? அதோட வாய்ஸ் ஜஸ்ட் அ க்ரோக்குன்றத மறந்து. How does Reynard make the raven sing? என்ன சொல்லி அதை பெருமை பேசி பாட வைக்குது. Why does Reynard இங்க வந்து ஃபாக்ஸ் பேர். Reynard say that pride is not wise. ஏன்னா இங்க ரேவன் உடனே அவன் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸம், நல்லா பாடுவான்னு அந்த ரெய்னார்ட் சொன்னதை நம்பி வாயை திறந்தனாலதான் அது வாயில வச்சிருக்கிறது கீழே விழுந்துருச்சு. கரெக்டா?
Give one reason why the teaching is quite a surprise. ஏன்னா ரேனாடே தான் ஃபர்ஸ்ட் ரேவனுக்கு ப்ரைட் வேற வைக்கிற மாதிரி நிறைய சொல்லிச்சு சென்டென்ஸ் கரெக்டா, நீ ரொம்ப அழகா இருக்க, இந்த இதுக்கே கிங்கு அப்படி இப்படிலாம் சொல்லி கடைசியில் அதுவே வந்து அட்வைஸ் பண்ணுது. இமேஜின் சம்மன் praises you too much, how would you react? உங்ககிட்ட தான் நான் அந்த கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு மேட்ச் த வேர்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன், எண்டில் இருக்குது. ஸோ மேட்ச் பண்ணாமல் ஆப்போசிட்ஸ் கேட்டிருக்காங்க. நான் பர்ச்டு நம்ம பார்த்தோம்ல, என்னது பிரான்ச்சில் உட்காந்துருக்கு, ஓகேவா? உட்காந்துருக்கிறது பேர் பர்ச். இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு ஆப்போசிட் என்னது ஃப்ளூ, ஓகேவா? அதே மாதிரி ஃபர்காட், இங்கே நான் மார்க் பண்ணுறேன். ஃபர்காட் மறந்துட்டேங்க ஆப்போசிட் என்ன? ரிமெம்பர்டு. ஃபூலிஷ்க்கு இங்கே ரிமெம்பர் என்னது? வாய்ஸ். யார் இங்க ஃபுலிஷ்? ரேவன் ஃபுலிஷ். வாய்ஸா இருந்தது யாரு? ஃபாக்ஸ். ப்ரைடு, யாருக்கு இங்க ப்ரைடு இருந்துச்சு? ரேவனுக்கு. அதே மாதிரி யாருக்கு இங்க ப்ரைடு இல்ல? நம்ம இதுக்கு கடைசியா வருவோமா? ஓகே. லாஃப்டுக்கு ஆப்போசிட் என்னது? கிரைடு. இக்னோர், ஒருத்தவங்களை இக்னோர் பண்ணதுக்கு ஆப்போசிட் என்ன? நோட்டீஸ் பண்றது. க்ளோக்கு ஆப்போசிட் என்ன? டிம். அதே மாதிரி இப்ப ப்ரைடை விட்டோம்ல, ப்ரைடுக்கு ஆப்போசிட் என்ன? ஹியூமிலிட்டி. ஒருத்தவங்களுக்கு பெருமை பேசுறது, ஒருத்தவங்களை அவமானப்படுத்துறது. ஸோ தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய எக்ஸசைசஸ் அண்ட் லெசன்ஸோட வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. பாய்.